6 ஏக்கர்ல ரவுண்டில் வச்சிருந்தேன். இல்லை 10,000 ஒடிச்சிருக்கேன். 10,000 ஒடிச்சிருக்கீங்க. அப்போ அன்றைக்கி 7 ரூபா கவுத்துது. 7 ரூபாய்க்கு 10,000 பெரிய லாபம் தான். நீங்கள் செலவு இல்லை. ஆமாம் ஆமாம். கொஞ்சம் பிழைக்கிற வரைக்கும் தண்ணி தான் போதும். மானவாரிலே கிளம்பும். இப்போ நம்ம தோட்டம் ஃபுல்லாக இருக்குது. தண்ணி ஏதாவது பாசனில் இருக்குது? தண்ணி இதுக்குலாம் இப்போ தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி கிடையாது. மழை தண்ணி தான். வாய்க்கால் தண்ணி எடுத்துட்டா தான் இதுக்கு தண்ணி. இதுக்கு ஏதாவது உரம் போடுறீங்களா? எதுவும் கிடையாது. இவ்வளோ பெரிய காய் காய்ச்சது எப்படி உரம் போடாமல் காய்க்குது? எதுவும் உரமும் கிடையாது. எதுவுமே கிடையாது. இது வருஷம் பூரா பட்டம் தான். அது இதில் 4-5 ரகம் இருக்குது. இது ஒரு சீசன் தான் இந்த எங்கிட்ட இருக்கிற காய். இது இப்போ வைகாசி ஆனி ஆடி இதில் 3 மாதத்தில் அறுவடை ஆகிடும் இந்த காய். மறுபடியும் ரகம் வேறு ரகம்லாம் நிறையா இருக்குது. அந்த ரகம் நாங்கள் வைக்கல மார்க்கெட்டில் மொத்த வேலைக்கு வந்துடுங்க. இது அவங்க போட்டி காட்டினா 75 சொல்லுவாங்க. இதெல்லாம் 75 ரூபா சொல்லுவாங்க. அவங்க விற்கிறது அவங்க அப்படி தான் விற்பாங்க. விற்கிறாங்க. அப்புறம் விவசாயிக்கு இந்த விதை கிடைச்சா உயிர் விலை வச்சா நல்லா லாபம்ன்றீங்களா? நல்ல லாபம். இதெல்லாம் நல்ல லாபம். இதே மாதிரி இந்த குருத்தை கொண்டு போய் நட்டாலே பிழைக்கும் அப்படின்னாங்க. ஒரு பக்கத்தில் ஜூஸ் கம்பெனிக்காரங்கிட்ட இந்த ஜூஸ் நிறைய ஒரு 10 எடுத்து கொடுத்தாங்க. அதை கொண்டாந்து வச்சு நட்டு அதுலேருந்து. எத்தனை வருஷம் இருக்காது? அது இப்போ 50-60 வருஷம் இருக்கும். 60 வருஷமா நம்ம நான் ஒரு எனக்கு இல்லை 5 வயசு இருக்குள்ளே. இன்னொன்று, இந்த அன்னாச்சியில் விதைகள் இருக்கும். நம்ம அன்னாச்சி பழங்கள் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். அதை கட் பண்ணி சாப்பிட்டா லைட்டாக அந்த விதைகள் நம்மளுடைய பல்லில் தட்டுப்படும். அந்த விதைகள் பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப வீரியமான விதைகள். அன்னாச்சி விதைகளை போட்டும் அன்னாச்சி செடி உருவாக்க முடியும். தமிழக விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருந்தால் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். மேக்ஸிமம் நம்ம ராமசாமி தோட்டம் தான் வந்திருக்கோம். ஐயாவோட தோட்டத்தில் பல அற்புதம் இருக்குது. அவங்க ஆயிரங்காசி பழம், அப்புறம் பார்த்தீங்கன்னா உலகத்தை நிப்பான தேன் பழம் அப்படி நிறையா இருக்குது. அதே மாதிரி ஐயாவோட தோட்டம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உயிர்வேலி ஐயா சேக்காய் வச்சுருப்பாரு. இன்னும் நிறையா வச்சுருக்காரு. ரொம்ப ரொம்ப பிரதானமான சிறப்பான உயிர்வேலியில் அன்னாசி நாற்றுங்க. பார்த்தீங்கன்னா ஐயாவோட தோட்டம் முழுக்க அன்னாசி இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேலே ஐயா பராமரித்து வராங்க அவங்க தோட்டத்தில். ஸோ அதை பற்றி நம்ம அன்னாசி நாட்டு எப்படி இங்கே வந்துச்சு, எப்படிலாம் பராமரிக்கிறாங்க, அதோட சிறப்பு என்னென்னா ஐயா நம்ம கேட்டுருக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. நம்ம அன்னாசி நாத்தை பற்றி சொல்லுங்கள் ஐயா. இது அன்னாசி நாற்று நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மாயவரம் ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தேன். அங்கே பழக்கடைக்காரங்க நமக்கு சொந்தக்காரங்க. அவங்க எல்லா பழமும் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு இது எப்படி பயிரிடுறாங்க என்னென்னு கேட்கும்போது இதே மாதிரி இந்த குருத்தை கொண்டு போய் நட்டாலே பிழைக்கும் அப்படின்னாங்க. ஒரு பக்கத்தில் ஜூஸ் கம்பெனிக்காரங்கிட்ட இந்த ஜூஸ் நிறைய ஒரு 10 எடுத்து கொடுத்தாங்க. அதை கொண்டாந்து வச்சு நட்டு அதுலேருந்து. எத்தனை வருஷம் இருக்காது? அது இப்போ 50-60 வருஷம் இருக்கும். 60 வருஷமா நம்ம. நான் ஒரு எனக்கு இல்லை 5 வயசு இருக்குள்ளே. இது என்ன நடவு முறை? என்ன இது அன்னாசிக்கு நடவு முறை? இந்த கிளையை நட வேண்டியதுதான். இந்த குருத்தையும் நடலாம், இந்த பக்க விதையும் நடலாம். எல்லாத்தையும் நடலாம். சும்மா வச்சா போதுமா? அது நடவு தண்ணி வைக்கணுமா? தண்ணிலாம் கொஞ்சம் பிழைக்கிற வரைக்கும் தண்ணி தான் போதும். மானவாரிலே கிளம்பும். இப்போ நம்ம தோட்டம் ஃபுல்லாக இருக்குது. தண்ணி ஏதாவது பாசனில் இருக்குது? தண்ணி இதுக்குலாம் இப்போ தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி கிடையாது. மழை தண்ணி தான். வாய்க்கால் தண்ணி எடுத்துட்டா தான் இதுக்கு தண்ணி. இதுக்கு ஏதாவது உரம் போடுறீங்களா? எதுவும் கிடையாது. இவ்வளோ பெரிய காய் காய்ச்சது எப்படி உரம் போடாமல் காய்க்குது? எதுவும் உரமும் கிடையாது. எதுவுமே கிடையாது. வேலி விட்டு வேலிக்கு பாதுகாப்பாகவும் காய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். சரிங்க. இதுக்கு பட்டம் எப்போ விளையுது? இது வருஷம் பூரா பட்டம் தான். அது இதில் 4-5 ரகம் இருக்குது. இது ஒரு சீசன் தான் இந்த எங்கிட்ட இருக்கிற காய். இது இப்போ வைகாசி ஆனி ஆடி இதில் 3 மாதத்தில் அறுவடை ஆகிடும் இந்த காய். மறுபடியும் ரகம் வேறு ரகம்லாம் நிறையா இருக்குது. அந்த ரகம் நாங்கள் வைக்கல. இது ஏன்னா இது வச்சாக்க எங்களுக்கு மாப்பழா அந்த அறுவடையோட இதுவும் சேர்த்து அறுவடை ஆகிடுது. இன்னும் ஒரு 6 அடி 7 அடி வைக்கலாம். உள்ள வாடு மண்ணை வரவே வராது போதுங்க. உள்ள எதுவும் வராது. இந்த காய் என்ன விலை விற்குது மார்க்கெட்டில் கொடுத்தா? நீ ரேட்டு மார்க்கெட்டில் அவங்க விற்கிறது கனமாக விற்கிறாங்க. நம்மகிட்ட 15 ரூபா 10 ரூபா தான் வாங்குறாங்க. 15 ரூபா எடுக்கிறாங்க. இது ஒரு விவசாயி உயிர் விலை வச்சா லாபம் கிடைக்குமா? இது லாபம் கிடைக்கும், செய்யலாம். இது அறுவடை பண்ணுறது எப்போ அறுவடை பண்ணலாம்? நம்ம எப்படி தெரியும்? அறுவடை லேசாக இன்னும் மஞ்சள் கலர் வரும். இது அரைக்காய் தானே? இது அரைக்காய். இன்னும் காய் பெருசாகுமா? காய் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். இது அந்த இதெல்லாம் கொஞ்சம் மாறும். மஞ்சள் கலர் மாற்றினா காய் அறுவடை பண்ணிடலாம். 5 ரூபா மார்க்கெட்டில் மொத்த வேலைக்கு வந்துடுங்க. இது அவங்க போட்டி காட்டினா 75 சொல்லுவாங்க. இதெல்லாம் 75 ரூபா சொல்லுவாங்க. அவங்க விற்கிறது அவங்க அப்படி தான் விற்பாங்க. விற்கிறாங்க. அப்புறம் விவசாயிக்கு இந்த விதை கிடைச்சா உயிர் விலை வச்சா நல்லா லாபம்ன்றீங்களா? நல்ல லாபம். எல்லாம் நல்ல லாபம். இதுக்காக செலவு கிடையாது. எந்த செலவும் கிடையாது. இதுக்காக பூச்சி தொல்லை எந்த தொல்லையும் கிடையாது. குரங்கு இருக்கிற ஏரியா வந்தால் கொஞ்சம் தொந்தரவு. குரங்க தவிர எந்த தொல்லையும் இல்லை. எந்த தொல்லையும் கிடையாது. ஏதோ உரம் கொடுக்கணும், மருந்து அடிக்கணும், எதுவும் தேவையில்லை. வச்சு விட்டா போதும். அந்த முத்திரை காலத்தில் கொஞ்சம் எலிகளையும் இருந்தால் கடிக்கும். அவ்வளோதான். அதை முத்திரை பதத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டா தப்பு கிடையாது. அதை பற்றி அதெல்லாம் இது கிடையாது. முக்கால் காயில் எடுத்துட்டா பிரச்சனை கிடையாது. மாங்காய் பலாக்காய் எல்லாத்தையுமே அணில் கடிக்கும். 1-2 கடிக்கும் தான். அதெல்லாம் டேமேஜ் ஆகும் தான். அதெல்லாம் பார்க்க முடியாது. இதோட டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். முத்தி அறுத்தா டேஸ்ட் இருக்கும். அரைக்காய் அறுத்தா டேஸ்ட் கம்மி. எத்தனை நாள் வரலையும் வச்சுக்கலாம் அந்த காயை அறுத்தா? அறுத்து இல்லை 4 நாள் 5 நாளில் பழுத்துரும். முத்தனை காய் இருந்தால் கொஞ்சம் அரைக்காய் இருந்தால் 10 நாள் கூட போயிடலாம். புரியுது. அப்போ பக்குவமாக இருக்கணும். அறுவடை பண்ணணும். புரியுது. மேலே மழை இருக்கணும். மஞ்சள் நிறமாக மஞ்சள் நிறம்.
ஆனால் காய் பழுத்தா ஆரஞ்சு கலருக்கு மாறிடும் ஃபுல்லாக. ஆரஞ்சு கலர் செடியிலே கூட பழுத்துரும். செடியில் பழுத்து அதில் நல்ல டேஸ்ட் வரும். டேஸ்ட் வரும். ஆனால் பலாப்பழம் வாசம் மாதிரி வாசம் அடிக்கும். நல்லா வாசம் அடிக்கும். அருமையாக இருக்கும். ஏன்னா நிறைய விவசாயிகள் வந்து என்னென்னவோ பண்ணுறாங்க, லாபம் இல்லைன்றாங்க. ஸோ இதை மாதிரி ஒரு விஷயத்தை உயிர் வேலையை வச்சுக்கிறாங்க. இதுக்கு தனியாக தண்ணி பாய்ச்ச தேவைன்றீங்க, உரம் தண்ணி பாய்ச்சலே தேவையில்லை. அது மட்டும் மர வேலையை எங்கே வேணாலும் வைக்கலாம். எங்கே வேணாலும் வைக்கலாம். நிழலில் வருமா இது? நிழல் கீழே இல்லை. இதில் நிழல் புளிய மரம் நல்லது வராது, அங்கே நல்லா தான் காய்க்குது. எல்லா நிழலும் தென்னை மரம் நல்லா வருது. இதில் ஃபுல்லாக இருந்துங்க. குரங்கு தாங்க ஆக்கிரம் பண்ணிட்டுதுங்க. ஓஹோ, குரங்கு வந்து குருத்தை பிடிங்கி சாப்பிடும். குருத்து பிடிங்கி சாப்பிட்டுதாங்க. ஏதோ ரெடி பண்ணணும், நல்லா விளைச்சல் வரும். ஆமாம், அது இப்போ 2 வருஷமாக வந்தே குரங்கு. அதான் விவசாயி நம்ம என்ன சொல்லணும், நிறைய நம்ம நம்ம ஒரு நேரத்தில் 10,000 வந்து ஒடிச்சேன் நான். 10,000 காய் ஒடிச்சிருங்க? ஒடிச்சேன். எத்தனை ஏக்கர்ல? இதில் இந்த கொல்லிலே ஒரு 1.5 ஏக்கர்லேயே பார்டர்லேயே 10,000 காய் ஒடிச்சிருங்க. இந்த 6 ஏக்கரில் ரவுண்டில் வச்சிருந்தேன். இல்லை 10,000 காய் ஒடிச்சிருக்கேன். 10,000 காய் ஒடிச்சிருங்க. அப்போ அன்றைக்கிலே 7 ரூபா கணக்குது. 7 ரூபாய்க்கு 10,000 பெரிய லாபம் தான் நினைக்கிறேன். மெந்த செலவு இல்லை. ஆமாம் ஆமாம். இப்போ பலாக்காய்க்கு தண்ணி கட்டணும், உரம் வைக்கணும், ஆமாம், வெட்ட குடிக்குது, இது இதில் எதுவுமே கிடையாது இல்லை. புரியுதுங்க. அப்போ வந்து விவசாயிகள் வந்து இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக இப்போ அந்த கோடையில் மழை நிலை பெய்யுதுன்னா நல்லா காய் பெருத்து வந்துடும். ஓ, அந்த கோடை மழை சித்திரையில் கொஞ்சம் பெஞ்சா வைகாசி நல்லா காய் பெருத்து அருமையாக காய் பெருத்துரும். ஓ, கோடையில் கொஞ்சம் மழை கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் பெருக்காது. அதுதான் இருக்குது. அது ஒன்று தான். கோடை மழை 2 நாள் மழை பெஞ்சாலும் போதும், எடுத்துக்கும். அது டக்குன்னு நீர் எடுத்துக்கும். ஐயா வந்து இந்த நாட்டு அன்னாசி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வெரைட்டி, இது ஹைப்ரிட்லாம் கிடையாதுங்க. பார்த்தா அவ்வளோ பெருசாக காய் காய்க்கும். இது வந்து ஒரு 60 வருஷம் 70 வருஷமாக வந்து ஐயா இந்த பாரம்பரியத்தை வந்து பராமரிச்சு வர்றாரு. இதை பற்றி விவசாயிகள் நல்லா புரியுற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை பார்க்குற விவசாயிகள் நீங்களும் தாராளமாக வாய்ப்பு இருந்தால் நீங்களும் உங்கள் நிலத்தில் இந்த அன்னாசி நாட்டுகளை பரப்புங்க. ஸோ அதுக்கான யூடியூப் ஆர்கானிக் ஹெல்ப் பண்ணும். ஐயா இது நம்ம சமவெளி பூமி இங்கே காய்க்கிறது எப்படி? இது நிறைய பேர் நம்ப மாட்டாங்க சொன்னால் கூட. அதெல்லாம் வந்து பார்க்க சொல்லுங்க அவங்க. ஏன்னா நம்ம வந்து கடலூர் மாவட்டம் டெல்டா, நாம இது மலையில தான் காய்க்கின்றாங்க. அதான் முக்கியமான கேள்வி. இப்போ வந்துங்க நம்ம ஆயிரங்காய்ச்சியே வந்து காயை வெட்டி வச்சு பக்கத்தில் வச்சு போட்டோ எடுத்துன்னு தான் முதல்ல சொன்னாங்க. நம்ம அதுக்கெல்லாம் நம்ம வந்து பார்க்க சொல்லு, அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஊர் வந்து மழை பெய்கிற ஊர் எப்பயுமே. ஆமாம், இது வந்து சமவெளி ஊர். நம்ம கடல் வந்து நம்ம 20 கிலோமீட்டர் நம்ம ஊரில் கடல். இங்கே எப்படி காய்க்கும்? எப்படி நிறைய பேர் இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, இதான் உண்மையா? அன்னாசிலாம் மலையில் தானே காய்க்கும்ன்றாங்க. பாருங்கள், ஃபுல்லாக மணல் சாரி சமவெளி பூமியில் காய்க்குது. எப்படி அது முள்ளு செடி, அது வந்து சீக்காக்காய் செடி. அது ஆமாம், அது மலையில் தான் காய்க்குன்னு சொல்லுவாங்க. எல்லாம் மலையில் காய்க்கிறது கூட இங்கே கொண்டாடலாங்க. ஏன்னா அங்கே நம்ம எரப்பு பண்ணுறோம், தண்ணியை பாய்ச்சல் பாய்ச்சுறோம். அவங்க வந்து மானாவாரி தான், 3/4 பங்கு மலையில் வந்து மானாவாரி தான். மழை அதிகமாக பெஞ்சாலும் நம்ம தண்ணி பாய்ச்சுறோம். அதெல்லாம் நம்ம எல்லா மாதத்துலையும் வைக்கலாம். அப்போ வந்து அன்னாசி நாற்று, நாற்று அன்னாசி நாற்று வந்து பார்த்தீங்கன்னா சமவெளியில் வருன்றதுக்கு நிறையா சான்று இருக்குது. ஐயா தான் முக்கியமான சான்று. தோட்டம் ஃபுல்லாக வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஐயா இப்பயும் 2000 காய் பறிக்கலாம், சுற்றி பறிச்சு அவ்வளோ காய் இருக்குது. எல்லாம் இவ்வளோ பெருசு பாருங்கள். இயற்கையில் உரமே தரல. அப்போ உரம் கொடுத்தா எப்படி காய்க்கும் பாருங்கள். உரமே தான் காய்க்கும். உரம் கொடுத்தா ஒடிச்சிக்கும், சாஞ்சு பண்ணுவோம். ஓஹோ, இப்போ வந்து அப்போ இது வந்து உரம் பெருசாக கொடுக்கக்கூடாது. கொடுத்தோன்னு வச்சுங்க, இப்போ இது சாஞ்சி போச்சு. ஆமாம், சாஞ்சிருச்சு. காய் இருக்கு பாருங்க, அது உள்ள காய் இருக்கு. அப்படியே காய்ஞ்சிடும். கொஞ்சம் இது காய் உள்ள இருக்கு பாருங்க. ஆமாம், காய் எப்படி தெரியாத அளவுக்கு செடி மூடி இருக்கையா? அது எல்லாமே சாஞ்சி கிடக்கு. ஸோ இவ்வளோ விஷயம் நல்லா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா, வணக்கம். நம்ம அந்த அன்னாச்சி வந்து அறுவடையில் இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச அன்னாச்சி. பார்த்திங்கன்னா பாதி எல்லோ இருக்குது பாருங்கள், பாதி எல்லோவும் பாதி க்ரீனும் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த ஒரே ஒரு இது தான், இது இப்படி சாய்ச்சிங்கனாலே இது ஒடிஞ்சிரும். அவ்வளோ இதுவாக இருக்காது. அது அறுவடை பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இது இந்த முட்கள் வந்து விரிவடைஞ்சிருக்கு பாருங்கள். இது மாதிரி முட்கள் விரிவடைஞ்சதுன்னா இது வந்து பழுத்த நிலையில் இருக்குது. இது இன்னும் ஒரு வார காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து உங்களுக்கு எல்லோவாக மாறும். அதுதான் வந்து ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்ச நிலைமை. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்வீட்டும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிட்டோம். இதை கட் பண்ணி சாப்பிட்டோன்னா வந்து ஓரளவு தான் வந்து உங்களுக்கு ஸ்வீட் இருக்கும். ஏன்னா இது முதுமை அடையலை, ஆனால் முதிர்ச்சி அடைஞ்சிடுச்சு, இன்னும் அது பழுக்கலை. ஸோ இதில் பாருங்கள், இந்த ஒரு பக்கம் பச்சையாகவே இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் எல்லோவாக இருக்குது. ரொம்ப டார்க் எல்லோவாக வரட்டும். டார்க் எல்லோவாக வந்ததுன்னா இது ரொம்ப வந்து உண்பதற்கு உகந்ததான ஒரு நிலைமையில் இருக்கும் அந்த அன்னாச்சி. இன்னொன்று, இந்த அன்னாச்சியில் வந்து விதைகள் இருக்கும். நம்ம அன்னாச்சி பழங்கள் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். அதை கட் பண்ணி சாப்பிட்டா லைட்டாக அந்த விதைகள் வந்து நம்மளுடைய பல்லில் தட்டுப்படும். அந்த விதைகள் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப வீரியமான விதைகள். அன்னாச்சி விதைகளை போட்டும் அன்னாச்சி செடி உருவாக்க முடியும். இது நம்ம வந்து விவசாயத்தில் வந்து இதை நம்ம நிரூபணமும் பண்ணியிருக்கோம். எல்லாமே அன்னாச்சி நாற்று இதை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் விதைகளும் வந்து அன்னாச்சியில் வந்து முளைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது, முளைத்தும் வந்திருக்கு. நம்ம நிரூபணமும் பண்ணியிருக்கோம். அதை அன்னாச்சி விதைகள் வந்து உட்கொள்கிறதால வந்து அதுவும் மருத்துவ குணம் அதிகம். செரிமானத்துக்கு வந்து ரொம்ப அதிகமான ஒரு இது. மலச்சிக்கல் வராது. கிட்னி ஸ்டோன் போன்ற வியாதிகள் வந்து நம்மக்கிட்ட அறவே வராது. நீடாதாரத்துக்கும்
ரொம்ப குளுக்கோஸோடைய அளவு வந்து ரொம்ப அதிகம் இது. உடனே எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த அன்னாச்சியில் வந்து மருத்துவ குணம் இருக்குது.